ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பூஜா பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பேஸ் வந்து இந்த பர்பிள் கலரில் ஸ்டார்ட் பண்ணி ஹைட்டில் ஃபுல்லாகவே வந்து நம்ம கிராஸ்கட் மாடலில் தான் வந்து நம்ம போட்டிருப்போம். இப்போ இதை எப்படி பின்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இந்த பேஸ்கெட் போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பர்பிள் கலரில் வந்து 6 ஒயர் மட்டும் கட் பண்ணால் போதும். அதோட அளவு வந்து 6.5 அடி. சரிங்களா? 6.5 அடியில் 6 ஒயர் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து அளந்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு 1 அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 2 3 4 5 6 6.5 அடி. சரிங்களா? 6.5 அடியில் வந்துட்டு நான் வந்து பர்பிள் கலரில் 6 ஒயர் எடுத்திருக்கேன். இன்னொரு கலர் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டில் கலரு. இதில் வந்து 36 ஒயர் கட் பண்ணிக்கணும் 5.25 அடியில். ஓகேவா? இப்போ இதில் ஒன்றில் வந்து நான் அளந்து காட்டுறேன். பர்பிள் வந்து 6.5 அடி, இது வந்து 5.25 அடி. 1 2 3 4 5 5.25 அடி. சரிங்களா? 5.25 அடி. இப்போது நம்ம வந்து நான் எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டேன். இப்போ பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது வந்து சாண்டில் வந்து கொஞ்சம் மெலிசான ஒயராக இருக்குது. பர்பிள் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது. சரிங்களா? ஒயருக்கு ஒயர் வந்து அடர்த்தி மாறுபடுறதுனால நமக்கு வந்து அளவும் கொஞ்சம் சில நேரத்தில் வந்து அளவும் வந்து கொஞ்சம் வந்து முன்ன பின்னா இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து சாண்டில் வந்து 36 ஒயருங்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து 3/4 ரோல் அளவுக்கு நமக்கு வந்து கட் பண்ணணும். இது வந்து வெறும் 6 ஒயர் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு பர்பிள் கலரில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. 2 ஒயரையுமே ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. நார்மல் நாட்டு தான் நம்ம போட போகிறோம். சரியா? 2 ஒயர் எடுத்து 6 ஒயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு நார்மல் நாட்டு பேசிக் நாட் ஓகேவா போட்டுட்டு நல்லா டைட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா? இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஈக்குவல் படுத்திக்கோங்க. சரியா? இப்போ அதே போல் மற்ற 4 ஒயர் இருக்கா? இப்போ 6 ஒயரில் 2 ஒயர் எடுத்து நான் வந்து நாட் போட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற 4 ஒயரையும் வந்து 2 ஒயராக எடுத்து நான் நாட் போட்டுட்டு காட்டுறேன். சரியா? இப்போ நமக்கு பர்பிள் கலரில் வந்து 3 நாட்டு கிடச்சிருக்கு. நம்ம 6 ஒயர் கட் பண்ணோம். ஸோ நமக்கு 3 நாட்டு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து 2 நாட்டை வந்து இப்படி பக்கம் பக்கம் வைங்க. இதில் வந்து நமக்கு ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து இதையும் சேர்த்தப்போ இந்த நாட்டு வந்துருச்சு. இப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நமக்கு ஒரு எக்ஸ் மாதிரி கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம அதில் வந்து 2 ஒயரையும் சேர்த்து ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போது இந்த நாட் எடுத்துக்கலாம். அதாவது 3ஆவதாக போட்ட நாட் இருக்குல்ல, அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயர் வரும். ஸோ அதுலேயும் இப்போ நம்ம போட்ட நாட்லேருந்து வர ஒயரையும் வச்சு ஒரு நாட் போடணும். சரியா? 4 ஒயர் இருக்கும். எந்த ஒயர் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்லேயே இன்னொரு ஒயர் இருக்கும். அது வந்து இந்த நாட்லேருந்து வர ஒயர் இருக்குது இல்லைங்களா? இதையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு அருங்கோணம் மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம பென் ஸ்டாண்ட்லாம் போடுறதுக்கு வந்து இது போல் தான் வந்து பேஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? நல்லா டைட்டாக கொடுத்துக்கோங்க. நமக்கு இப்போ வந்து 6 நாட்டு கிடச்சிருக்கு. 3 நாட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த சைடு 3 இந்த சைடு 3மா 6 நாட்டு இருக்குது. இப்போது இதுக்கப்புறம் வந்து இந்த பக்கமாக 2 நாட்டு இருக்கும். இதுலேருந்து வர ஒயரையும் வச்சு ஒரு நாட் போடணும். சரிங்களா? பக்கமாக ஒரே நாட்டில் வந்து 2 ஒயர் இருக்கும். அதை வச்சு போட்டுறாதீங்க. இப்போ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். இதை வச்சு போட்டுறாதீங்க. இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயரும் பக்கமாக இருக்கும். ஆனால் இந்த நாட்டிலேருந்து வர ஒயரையும் வச்சு கிராஸ் நாட் போடுவோம்ல, அது போல் நம்ம நாட் போடணும். சரியா? நம்ம ஆல்ரெடி வந்து இதே போல் வந்து பேஸ்கெட் வந்து பேஸில் வந்து நம்ம போட்டிருப்போம். சரியா? மற்ற இடங்கள் வந்து நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ
இப்போ இதுலேருந்து ஒரு ஒயரு, இதுலேருந்து ஒரு ஒயரு, இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும். அது போல் நம்ம வந்து மாற்றி மாற்றி போடணும். சரியா? இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 6 நாட்டு கிடைக்கும். இப்போ பாருங்க 6 நாட் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து 2 நாட்டுக்கு இடையில மேலே வந்து ஒரு நாட் கிடச்சிருக்கும். 1 2 3 4 5 6. சரியா? இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாண்டில் கலர் ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போது பர்பிள் கலரில் ஒரு நாட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நாட் இப்போது இந்த ஒரு நாட் எடுத்துக்கோங்க, பர்பிள் கலர் நாட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஒயர் இருக்கும். சரிங்களா? 2 ஒயர் இருக்குது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சாண்டில் கலரு, அதில் வந்து ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. சரியா? ஈக்குவலாக மடிச்சுட்டு இப்போ இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒயரு இந்த சைடு இருக்க ஒயரை, அதாவது லெஃப்ட் சைடு இருக்க ஒயரை எடுத்து நாட் போடுங்க. இதில் வந்து நம்ம சாண்டில் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போது அதே நாட்டில் இன்னொரு ஒயர் இருக்கும். சரிங்களா? 2 ஒயர் இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஒயரில் வந்து சாண்டில் கலர் ஜாயின் பண்ணியாச்சு. அதில் வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்கிற சாண்டில் கலர் ஒயரை ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இதே போல் நம்ம வந்து 6 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாண்டில் கலர் ஒயர் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து இன்னொரு சாண்டில் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. ஈக்குவலாக மடிச்சுட்டு இப்போது அதே நாட்டு, இப்போது இந்த நாட்டுக்கும் மேலே இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம போட்டது அதுக்கும் மேலே வந்து 2 ஒயர் இருக்கும். சரியா? அதில் வந்து இப்போ நம்ம போட்ட மாதிரியே வந்து நாட் போடுங்க. ஓகேவா? நாட்டு வந்து டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஒயரில் வந்து சாண்டில் கலர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரியா? நமக்கு ஃபஸ்ட்டு ஒயர் கட் பண்ணுறது தான், மறுபடியும் நமக்கு வந்து ரன்னிங் ஒயர்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போது 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து 3ஆவது ஒயரும் ஈக்குவலாக மடிச்சிட்டேன். அதை வந்து அதுக்கு மேலே, அதாவது ஒரே நாட்லேருந்து அப்படியே மேலே வந்து 6 ஒயர் ஜாயின் பண்ணணும் நம்மளுடைய சாண்டில் கலர் ஒயரு. இப்போ இது 3ஆவது ஒயரை நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இன்னும் ஒரு 3 ஒயரை நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே ஹைட்டில் வந்து நம்ம பின்னுற மாதிரி இருக்கும். சரியா? இதே போல் தான் நமக்கு 6 இடத்துலையுமே ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த நாட்டுக்கும் 6 ஒயர் ஜாயின் பண்ணணும், இந்த நாட்டுக்கும் 6 சாண்டில் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். நம்ம வந்து டோட்டலாக வந்து 36 ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம ஜாயின் பண்ணால் எல்லா ஒயருமே வந்து கரெக்டாக வந்துடும். சரியா? இப்போ வந்து 3 சாண்டில் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 3 ஒயர் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சேம் இதே போல் ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஒயர்லேயும் சேர்த்த மாதிரி நாட்டு, இதுலேயும் வந்து சேர்த்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி விட்டணும். ஓகேவா? இப்போ நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 ஒயர் வந்து சாண்டில் கலரு ஒரே நாட்லேருந்து வந்த ஒயரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ அதே போல் இந்த அடுத்த ஒயர் எடுத்துக்கணும். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 சாண்டில் கலர் ஒயரை நம்ம ஜாயின் பண்ணணும். ஈக்குவலாக மடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். இதில் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே போல் இப்போ நான் அதே போல் எல்லா சைடும் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு சாண்டில் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. ஒரே நாட்டில் வர 2 ஒயர்லையும் நம்ம நாட் போடணும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அளவு எடுத்துகிட்டு போடும்பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்க்குறத விட போட்டு பார்க்கும்பொழுது ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? பேஸ்கெட் வந்து பின்னினதுக்கு அப்புறமும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். சரியா? கலர் காம்பினேஷன் மட்டும் பார்த்து ரொம்ப அழகாக சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும்பொழுது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சரியா? இப்போது ஒரு ஒயர் வந்து சாண்டல் கலர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து 5 ஒயர் வந்து இதில் ஜாயின் பண்ணணும். அதே போல் ஒரு சுற்று ஃபுல்லாகவே நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் எல்லாம். சரியா? இப்போ இதில் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே போல். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் வந்து ஃபுல்லாகவே பின்னிட்டேன். சரிங்களா? இந்த ஒரு நாட்லேருந்து பார்த்திங்கன்னா 6 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே போல் எல்லா சைடுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. 6 சைடும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 1 2 3 4 5 6. ஸோ நம்ம வந்து எல்லாமே ஜாயின் பண்ணால் நம்ம 36 ஒயரும்
நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பர்பிள் கலர் நாட்டை போட்டு முடிச்சிருங்க எல்லா சைட்லேயும். சரியா? இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கலர் நாட்லேயே வரணும். ஓகேவா? அதே போல் 6 சைடும் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ இந்த சைடு ஒரு நாட்டு, இந்த சைடு ஒரு நாட்டு நான் போட்டுட்டு காட்டுறேன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பர்பிள் கலர் நாட் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் இடையில கேப்பில் வந்து ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதை வச்சு நம்ம நாட்ஸ் போட வேண்டியதான். இதுவும் கிராஸாக வரும். இப்போ இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் இப்படி வச்சிங்க அப்படின்னா ஒரு கிராஸாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாகவே போட்டுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் பெண்ட் ஆகி வரும். அதனால் இப்போது இந்த நாட் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலேருந்து இதுக்கும் ஒரு கிராஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு நாட் போட்டோன்னா இதுக்கு அதே போல் நம்ம போடணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே வந்து கிராஸாக தான் போடுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கு ரைட் சைடு வர ஒயரை அப்படியே வந்து நாட் போட்டுகிட்டே வரும். இப்போது இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிராஸாக கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டுடணும். இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் போட்டுட்டேன். இப்போ கடைசியாக வந்து பர்பிள் கலர் ஒயர் இருக்குது இல்லையா, இதோடையும் ஒரு நாட் போட்டுக்கலாம். சரியா? இப்போ இது வந்து நமக்கு பார்டர் மாதிரி வரும். சரியா? இப்போது இந்த பர்பிள் கலர் மிக்ஸ்டு நாட் வருது இல்லைங்களா, அது வந்து நமக்கு ஒரு பார்டர் மாதிரி வரும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இதை எடுத்துக்கோங்க. இந்த ஒயரும் இதுவும் கிராஸாக கிடைக்கும். ஸோ இதுக்கும் ஒரு நாட்டு, அப்புறம் இதுக்கு ஒரு நாட்டு, அதோட போட்டு இந்த பர்பிள் நாட் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்ம போடணும். இப்போ வந்து இப்படி வச்சு போட்டோம் இல்லைங்களா, இது இப்படி கிராஸாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட அதாவது நமக்கு மிக்ஸ்டு நாட் வரும், அதோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம். சரியா? இப்போ அதே போல் அடுத்து ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற கேப் வந்து நம்ம பின்னி ஃபினிஷ் பண்ணுறோம். சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த ஒயரை வச்சு இவ்வளோ தூரம் இந்த பர்பிள் நாட் வரைக்கும் நான் நாட்ஸ் போட்டுட்டு காட்டுறேன். அதே போல் தான் எல்லா ஒயரையும் அப்படியே கிராஸாக நம்ம வந்து நாட்ஸ் போடணும். இப்போ நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேப் வந்து அப்படியே நமக்கு ஃபில் ஆகிடும். ஓகே? இப்போ பாருங்கள், இந்த ஒரு சைடு மட்டும் நான் பின்னியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல ஒயர் எடுத்து இந்த பர்பிள் கலர் நாட் வரைக்கும் பின்னிருக்கோம். அதே போல் ஒவ்வொரு லைனும் வந்து நான் பின்னிட்டேன். பின்னதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துலையும் வந்து ஒரு பர்பிள் கலர் நாட்டு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்துச்சு இல்லைங்களா, இதே போல் இது வந்து ஒரு பார்டர் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ வந்து ஒரு இடத்துல பின்னிருக்கோம், 2 3 4 5 6 இடத்துல இதே போல் இந்த இடையில இருக்குது இல்லைங்களா ஒயரு, இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பின்னிட்டு அந்த பார்டர் மாதிரி நமக்கு வந்து மிக்ஸ்டு நாட்டில் வரணும். சரியா? இப்போ வந்து ஒரு சுற்று ஃபுல்லாக வந்து நம்ம பின்னணும். இதே போல் தான் நாட்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் சில இடத்துல. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுக்கும் கிராஸ் நாட்டு அப்படியே லைனாக பின்னிட்டு இந்த பர்பிள் கலரு ஒயர் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்ம பின்னிடலாம். சரியா? நான் இப்போ வந்து உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன். இது போல் நமக்கு வரும். இந்த கேப்பில் நம்ம ஃபுல்லாக பின்னுறோம். சரியா? 6க்கு 6ங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அதை சுற்றி வந்து நமக்கு பார்டர் மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த கேப் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே நான் பின்னிட்டேன். இது போல் நமக்கு வரும். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் இடையில இந்த பார்டரோடு பின்னிருக்கோம். எல்லா சைடுமே நம்ம பின்னிட்டோம். இப்போ இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா அடுத்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கேப்பு மாதிரி தெரியும். ஸோ இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணணும். இந்த பர்பிள் கலர் நாட் வந்து பார்டர் மாதிரி வரும். ஸோ ஹைட்டில் வந்து நம்ம பின்ன ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது வரைக்கும் தான் நமக்கு பேஸாக வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே ஹைட்டில் வந்துடும். இந்த கார்னர் திருப்பியிருக்கோம் இல்லைங்களா, கார்னர்னு கிடையாது, இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்படியே ஹைட்டில் வந்துடும் நமக்கு பேஸ்கெட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஹைட்டில் வந்து இந்த கேப்பு இப்போ வந்து இதுக்கும் இடையில இருந்த கேப் வந்து ஃபில் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் இடையில அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இப்படி முக்கோணம் மாதிரி வரும் நமக்கு. சரிங்களா? ஒரு 6க்கு 6 பாக்ஸ் மாதிரியும் அதை சுற்றி வந்து பார்டர் மாதிரியும் நமக்கு வரும். ஸோ வந்து இதுக்கு மேலே வந்து அப்படியே ஹைட்டில் வந்து நம்ம பின்ன வேண்டியதுதான். ஓகேங்களா? எப்படி பின்னணுமோ இது வந்து கொஞ்சம் வந்து பெண்டான மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இது அப்படியே நம்ம நார்மலாக பின்னுற மாதிரியே பின்னிடலாம். சரிங்களா?
நான் வந்து இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே பின்னிட்டு காட்டுறேன். அதாவது இந்த ஒரு சுற்று இந்த கேப்பு 6 கேப்பு வரும் சரிங்களா. அந்த 6 கேப்பு வந்து நான் பின்னிட்டு காட்டுறேன். கொஞ்சம் வந்து நமக்கு கூட வந்து ஹைட் ஏறும். ஓகேங்களா. இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு சுற்று வந்து நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா. ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. இந்த இடம் பின்னுறப்ப மட்டும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி அது போலலாம் வரும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பின்னிட்டீங்க அப்படின்னா நல்லா நாட்ஸ்லாம் வந்து நீங்கள் டைட்டாகவே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து அடியில் ஒரு சுற்று வந்து நம்ம ஸ்கொயர் மாதிரி போட்டோம். இப்போ அதுக்கும் இது வந்து மேலே ஒரு சுற்று வந்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. ஓகேவா. இப்போ இதுக்கும் மேலேயும் வந்து ஒரு சுற்று நமக்கு வரும். அதோட நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சொருகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு சுற்றுக்கு ஹைட்டுக்கு வரும் நமக்கு ஒயரு. நம்ம அந்தளவு தான் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி அகண்ட மாதிரி ஹைட்டு கம்மியாக வரும் இந்த பூஜா பேஸ்கெட். இவ்வளோ ஹைட் வந்திருக்கு. இதுக்கும் மேலேயும் வந்து இதே போல் ஒரு முக்கோணம் மாதிரி நமக்கு வரும். ஓகேங்களா மேலே. ஓகேவா. இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம பின்ன வேண்டியதுதான். இப்போ இந்த கேப்பில் பின்னணும். அடுத்து இந்த 2 கேப்பில் ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க கேப்பில் பின்னணும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற கேப்பில் வந்து பின்ன போகிறோம். இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் சரியா. பின்னிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பின்னும் பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. இப்போ நான் வந்து பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சுற்று ஃபுல்லாக மேலே வந்து பின்னிடுறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பின்னிட்டேன். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இந்த ஹைட்டுக்கு வந்து நான் பின்னிட்டேன். சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்தளவு ஒயர் இருக்குது. சில இடத்துல வந்து ரொம்பவே கம்மியாக தான் ஒயர் இருக்குது சரிங்களா. இது மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா பர்பிள் வந்து நம்ம இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரோம் இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சமாக தான் இருக்கும். மற்ற சாண்டல் கலர் ஒயர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சொருகிட வேண்டியதான். நம்ம ஹைட் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த அளவு தான் நமக்கு ஹைட்டும் வரும். ஓகேங்களா. இப்போ எப்படி சொருகிறது அப்படிங்கிறத காட்டுறேன். அதாவது இது வந்து ஒரு லைன் உள்ளுக்குள்ளே மடக்கெல்லாம் நம்ம சொருக வேண்டாம். இப்படி இருக்குது இல்லைங்களா ஒயரு. இப்போ இதை வந்து இந்த லைனில் அப்படியே சொருகி விட்டுருங்க. அதாவது இந்த ஒயரை வந்து இந்த லைனில் அப்படியே சொருகிடணும். இதை வந்து இந்த லைன் இருக்குது இல்லைங்களா இதில் அப்படியே சொருகிடணும். மற்ற ஒயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக இருக்க லைனில் வந்து நம்ம வந்து சொருகிடணும். ஆல்ரெடி இது போல் நம்ம வந்து சேனலில் பேஸ்கெட் போட்டிருக்கோம் சொருகிறது சரிங்களா. பட் இந்த மாடல் போட்டதில்லை பேஸ்கெட்டில். இப்போ பாருங்க இந்த லைனில் வந்து அப்படியே நம்ம வந்து சொருகிட்டு வர வேண்டியதான். இந்த ஒயர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்துடும். இந்த சைடில் சொருகிடுவோம். இதை வந்து இந்த சைடில் சொருகிடுவோம் சரிங்களா. சொருகினதுக்கப்புறம் நமக்கு இது மட்டும் தனியாக இப்போ வந்து இப்படி சுருங்கி இருக்கு இல்லையா. சொருகினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக அப்படி இருக்கும் சரியா. இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில மேலே போட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் இடையில மேலே சரிங்களா. இது போல் நமக்கு வந்திருக்கு. இந்த அளவு தான் ஹைட்டு வேணும். இதை விட ஹைட்டாக எனக்கு வேணும் கொஞ்சம் வந்து ஹைட்டு வேணும் அப்படின்னா நம்ம எடுத்ததை விட நீங்கள் வந்து ஒரு 1.5 அடி அதிகம் எடுத்தீங்க அப்படின்னா ஹைட்டாக போட்டுக்கலாம் சரியா. இப்போ நான் இது எல்லாமே சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா. ஃபினிஷ் பண்ணும்பொழுது சில இடத்துல வந்து ஒயர் கம்மியாக தான் இருக்கும். அதையுமே நீங்கள் வந்துட்டு 2 இல்லை 3 நாட்டுக்கு வந்து சொருகி விட்டுருங்க சரிங்களா. இப்போ பாருங்கள் ஒயர்ஸ் எல்லாமே சொருகிட்டேன் சரிங்களா. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதுக்கு இனிமேல் ஹேண்டில் தான் போடணும். இப்போ பாருங்கள் இந்த பேஸ்கெட்டுக்கு நான் வந்து ஹேண்டிலும் போட்டேன். நான் டாட் டிசைன் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இந்த பேஸ்கெட்டுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஹேண்டில் பிடிக்குதோ அது போல் நீங்கள் வந்து ஹேண்டில் போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து உள் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஒயர் கொடுத்துருக்கேன். அதோட அளவு 4 அடியில் 4 ஒயரு. வெளி ஒயர் வந்து 8 அடி எடுத்திருக்கேன். 8 அடியில் 2 ஒயர். ஒரு ஒயர் வந்து சாண்டல் கலர்லேயும் ஒரு ஒயர் வந்து பர்பிள் கலர்லேயும் நான் எடுத்தேன். ஸோ இது வந்து நமக்கு டாட் டிசைனில் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சரிங்களா. இப்போ இது போல் ஹேண்டில் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். இந்த பேஸ்கெட்க்கு வந்து நீங்கள் வந்து முறுக்கு ஹேண்டில் கூட போடலாம். அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஹேண்டில் ஈஸியாக இருக்கோ அது போல் நீங்கள் வந்து ஹேண்டில் போட்டுக்கோங்க சரிங்களா. பாருங்கள் பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் இல்லாமல் ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் அதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க அது போல் நீங்கள் வச்சுக்கலாம். ஹேண்டில் போட்டு பூஜா பேஸ்கெட்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் போட்டுடலாம் சரிங்களா. சாண்டலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரோல் எடுத்தேன். அதில் வந்து பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த அளவு ஒயர் இருக்குது. பர்பிள் கலர் வந்து நமக்கு கொஞ்சம் தான் யூஸ் ஆகிருக்கு. மீதி பார்த்திங்க அப்படின்னா இவ்வளவு இருக்குது. சரியா? கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.